ஹாய் மக்களே! நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன். திண்டுக்கல் வரைக்கும் ஒரு வீடு குடி போகிற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு நம்ம மலைகளின் இளவரசியை பார்க்காம போக முடியுமா? யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம கொடைக்கானல் தாங்க. எப்படி ஊட்டி மலைகளின் ராணியோ, அதே மாதிரி கொடைக்கானல் மலைகளின் இளவரசி. ரீச் ஆன உடனே ஒரு அருவி அழகாக இருந்ததுங்க. இப்போ சீசன் இல்லைங்கிறதுனால குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணல. பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ ஆட்டம் சீசனுங்கிறதுனால பயங்கர குளிராக இருந்தது. மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. சரி ஓகே, குளிருக்கு இதமாக ஏதாவது சூடாக சிம்பிளாக வாங்கி சாப்பிட்டு லஞ்சை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். எங்களுக்கு இருக்கிற டைமிங் வந்து ஒன் டே தான். ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒன் டேக்குள்ளே எங்கெங்கே போக முடியுமோ அதை மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குணா கேவுக்கு தாங்க வந்தோம். இந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே எனக்கு இந்த டைலாக் தாங்க ஞாபகம் வருது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஃபுல்லாக மூடு பனிங்கிறதுனால வியூ கிளியராக இல்லை. பக்கத்தில் போக போக தான் நல்லாவே தெரிஞ்சுது. நாங்கள் சடனாக பிளான் பண்ணதுனால ஒரு ஸ்வெட்டர் கூட எடுத்துகிட்டு வர முடியல. பயங்கரமாக குளிருது. நமக்கே இந்த அளவுக்கு குளிருது. பாருங்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்குறாங்க. வாங்க உள்ளே போய் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஆசையாக குகைக்குள்ளெல்லாம் போகலாம், போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். பட் இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எங்களுக்கு தெரியல குகைக்குள்ளெல்லாம் அலௌடு கிடையாதுன்ட்டு. போய் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கம்பி வலை மாதிரி போட்டு. பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த குகை வந்து உள்ளார 8000 ஃபீட் கிட்ட இருக்குதாங்க. பாருங்க பார்க்கவே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இதுக்குள்ளே எப்படி தான் இறங்கி எல்லாரும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. நமக்கு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. பட் நமக்கு எப்போதுமே சேஃப்டி தான் முக்கியம். அதனால் சேஃப் ஜோன்லேயே நின்று அழகை மட்டும் ரசிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம தாங்க சொல்கிறோம் சீசன் இல்லைன்னு. பட் எப்போதுமே கூட்டம் வந்துட்டே தான் இருக்குது. எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு, ஃபாரினர்ஸு எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. மேலே ஏறி நின்று வியூவை ரசிக்கிறது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மேலே ஏறி நின்று பார்த்தோம். பாருங்கள் மூடு பண்ணி ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு. எதுவுமே தெரியல, வியூவே தெரியல. ஃபுல்லாகவே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. பட் இதுவும் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குல்ல. நீங்களும் கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குணா கேவை போய் பார்த்துட்டு வாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. கிளைமேட்டும் மனசுக்கு இதமாக அமைதியான ஒரு ஃபீலை தருது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். குழந்தைங்களெல்லாம் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க. பாருங்கள் எங்கள் குழந்தைங்களாம் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. விளையாண்டுட்டே இருந்தாங்க. பட் எங்களால் தான் அவங்கள சமாளிக்கவே முடியல. திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க கொடைக்கானல் மலைகள் இருக்குது. கொடைக்கானல் மலைகளை மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் மிளகெல்லாம் அதிகமாக விவசாயம் ஆகுது. நாங்களும் மிளகெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் போனப்பவே அழகாக ஃப்ரெஷ்ஷாக பறித்து காய வச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கொத்தாக வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம முருகப்பெருமானோட பழனிமலை கூட இங்கே தான் இருக்குது. நான் கொடைக்கானல் மலையை மலைகளின் இளவரசின்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு இன்னொரு பேர் காடுகளின் பரிசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ காடுகள் இருக்குது இங்கே. பைன் ஃபாரஸ்டெல்லாம் இருக்குது. எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் பைன் ஃபாரஸ்டெல்லாம் போகலை. டைரெக்டாக ரோஸ் கார்டனுக்கு வந்துட்டோம். ரோஸ் கார்டன் வந்து சீசன் இல்லைங்கிறதுனால இப்போ தான் எல்லாமே வச்சு உண்டாக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. பட் வியூ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. லானெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நடந்து போய் பார்த்தா இன்னும் வியூ சூப்பராக இருக்கும். பட் எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் பேட்ரி கார்லேயே போயிட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக நீங்களாம் போனீங்கன்னா நடந்து போய் இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு வாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கொடைக்கானலில் டால்ஃபின் நோஸ், ஷோலா ஃபால்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு தான் டைம் இல்லை. நீங்களாம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மே மந்த் சீசன் ரொம்ப நல்லாயிருக்கும். பூக்கள்லாம் அழகாக பூத்திருக்கும். வாழ்க்கைன்ற ரன்னிங் ரேஸில் எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரேக் தேவை. அந்த பிரேக் எடுக்கிற இடம் இந்த மாதிரி மன அமைதியை கொடுக்கக்கூடிய இடங்கமா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுற ஒரு பூஸ்டராகவும் இருக்கும். ரோஸ் கார்டனோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன, மெமரிஸை க்ரியேட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபோட்டோ ஷூட்டை தான் சொல்கிறேன். இந்த பேட்ரி காரில் ஒரு ரைடுக்கு 15 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்ப பேலன்ஸ் உள்ள கார்டனையும் ரசிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. இங்கே கேரட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வாங்கி சாப்பிட்றதுக்கும் பயங்கர டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள்
இந்த கொடைக்கானலோட அழகுக்கு நடுவில் இந்த ஜோடியோட ரொமான்ஸ் அலப்பறைகள் வேறு ஃபன்னி மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சது. ஃபேமிலி வைஸ் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா லான்லே குகை மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அது அந்த எண்டு வரைக்கும் போகிற மாதிரி இருந்தது. பாருங்கள், இதுதான் அந்த குகை மாதிரி இருக்கிற லான். உள்ளேயும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. இதுக்கு இடையில இங்கே உள்ள மார்க்கெட்டுக்கு போய் ஃபேமஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். முக்கியமாக பலாப்பழத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட் பலாப்பழம். நூக்கல்லாம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சும்மாவே கட் பண்ணி கொடுத்தாங்க. பச்சையாகவே சாப்பிட பயங்கர டேஸ்டியாக இருந்தது. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபைனலாக ஒரு போட் ஹவுஸோட ட்ரிப்பை முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணி போட் ஹவுஸ் பக்கம் போயாச்சு. பெடல் போட்டிங்கில் ஃபுல்லாக பசங்க தான் பெடல் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. ஃபைனலாக பலூன் ஷூட்டிங்கோட ட்ரிப்பை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் பலூன் ஷூட்டிங் பண்ணாங்க. 5 பலூன் ஷூட் பண்ணால் தான் ப்ரைஸு. பட் 4 பலூன்ஸ் தான் ஷூட் பண்ண முடிஞ்சது அவங்களால. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, திரும்ப ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்தாச்சு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பசங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸை வாங்காமல் போக முடியுமா? விடுவாங்களா நம்ம பசங்க? சரி, ஓகேன்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்களும் லாஸ்ட்டாக எங்கே ட்ரிப் போனீங்க? எங்கே போனால் நல்லாயிருக்கும்? எந்தெந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் போயிட்டு வரோம். பாருங்கள், இங்கே கிடைச்ச ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். பட்டர் பீன்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். பட்டர் பீன்ஸ், பொட்டேட்டோ, கேபேஜு, சிவப்பு முள்ளங்கி, நூக்கல், மிளகு, ஃபைனலாக சாக்லேட்ஸ், அப்புறம் தைலம் கூட வாங்கிட்டு வந்தோம். அந்த தைலத்தோட ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. பை பை.